அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஆடுகளோட விலை நிலவரம் இப்படி எதுன்னு பாத்துக்கலாம். போன வாரத்துல ரெஸ்பான்ஸ் வந்து சரியா இல்ல. இந்த வாரம் இப்படி இருக்குன்னு தெரியல. பெரிய பெரிய ஆடுகள் வரத்து நிறையவே இருக்கு. இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வளைவு சாலையில் அமைச்சிருக்கிற ஆட்டு சந்தை. வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில ஒரு 5 மணி 4 மணிக்கே வந்துருவாங்க. 5 மணி 6 மணிக்கு வந்தோம்னா ஆடு ஏத்த டைம். 10 மணி மட்டும் ஆடுகள் வரத்தை பொறுத்து சந்தை நடைபெறும். இன்னைக்கு வந்து ஆடுகளோட விலைநிலவரம் இப்படி பார்க்கலாம். கொடியாடுகள் கிராஸ்கள் எல்லாமே நிறைய வந்து இறங்கி இருக்கு. அப்படியே கேட்டுருவோம். இந்த ஆடெல்லாம் என்ன ரேட்னா வரும்? தட்டமுறை பொறுத்து முறைன்னா பாக்குறவங்களுக்கு புரியாது இல்லைங்க. 5.5 6 ஆட்டுக்கு 4000 பணம் இல்லைங்கிறீங்களா? வியாபாரம் வந்த மாட்டிருக்கு. அப்படியெல்லாம் தேக்கமாய் கிடக்க மாட்டிருக்கு. சரி 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 ஓகேண்ணா. இதுக்கு மேல கேட்க முடியாது. கேட்டோம்னா அப்புறம் கழுவி கொடுத்துருக்கார வச்சிருவாங்க. வியாபாரம் வந்த டைம் எடுத்துருந்தீங்களா தம்பி? இதெல்லாம் என்ன ரேட்டு வருது கடா? 14 ரூபாய் வருது. 14. இது என்ன கொடியாட்டு கடாயா? ஆமா. இது என்ன ரேட் வருது? 14 ரூபா. 14 ரூபா தான் ஆவரேஜா? அந்த பெரிய கடை உங்களுதா? அதுதானே அது. சரி ஓகேம்மா. இந்த பெரிய கடை வந்து காய் அடிச்ச கடாயாட்டு இருக்கு. இது என்ன ரேஞ்சுன்னு தெரியல. இது மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்கு. கால் ரப்பன் டப்பா இருக்கிறாரு. கேட்டு பார்த்து வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்றும்? 10 ரூபா 11 ரூபாய்ங்க. 10 ரூபா 11 ரூபா ரேஞ்ச் வருது. இன்னைக்கு விற்பனையில எப்படி போகுது? 2000 ஆட்டுக்கு கம்மியா போகுதுங்க. ஆட்டுக்கு 2 ரூபா கம்மியா போகுது. என்ன காரணம்னா விலை கம்மியா போகுது? ஸ்கூல் ஓபனுங்கண்ணா. ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கறிக்கடையில வியாபாரம் ரொம்ப கம்மி. நேத்து அமாவாசை அதனால வந்து ரேட் கம்மின்னு வச்சுக்கீங்களா. சரி 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 ஓகே. இது என்ன காய் அடிச்ச கடாய்ங்களா? காய் அடிச்ச கடாய். காய் அடிச்ச கடை. இது என்ன ரேட்னு வரும்? அது ஒரு 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா ரேஞ்ச் வருது. சரி. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் கடாய்கள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 90 95 75 66 69 69. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அத்தானி. சரி ஓகேண்ணா. அப்படியே வந்தா கருப்பு கடாய் அக்கா 2 வச்சிருக்காங்க. யாரு பேசுறதுங்க? புரியுங்க. சேலம் கருப்புங்க 30,000 தான் விலை சொல்றாங்க. ரெண்டும் சேர்ந்தீங்களா? ஒவ்வொரு 2 சேர்ந்து. ரெண்டும் சேர்ந்து இன்னும் பல்லு போடலையா? இன்னும் பல் போடாத கடை. நல்லா ஹைட்டுமா இருக்க மாட்டிருக்கு. ஆமா ஆமா பாருங்க. நல்லா கறி பிடித்தமில்ல. எத்தனை வரும் ஒவ்வொன்றுலயா? என்ன கறி எத்தனை வரும் இந்த கடையில? 37 வருங்க. 37 வரும். 37 வரும். ரெண்டும் சேர்ந்து 37 வரும். அப்ப கறிக்கு ஆவரேஜா சொல்றீங்க ரேட்டு? ஆமாங்க. சரி. இந்த மாதிரி ஆனி மாசம் வந்து பண்டிகை சீசன் விலை கம்மிங்க. விலை கம்மி. ஆமா. இன்னும் சீசன் வந்து ஆடி மாசம் வந்து ரேட் ஏறி. ஆடி மாசம் 40 ரூபாய்க்கு விற்கும். சரி. இந்த மாதிரி கடைகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் சார். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் எடப்பாடில இருந்து வரேன் சார். எடப்பாடில இருந்து வரீங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 97 88 92 57 29 29. இது போக வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்கண்ணா? மேச்சேரி போவோம். மேச்சேரி போவீங்க. அங்க வந்தாலும் வாங்கிக்கலாம். சரி ஓகே. அப்படியே இந்த கடை பைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? வந்து 32 கொடுத்தாச்சு. 32க்கு முடிஞ்சது வேலை முடிஞ்சு. சரி 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 ஓகேண்ணா. உள்ள வந்தோம்னா ஓரளவு மந்தமா தான் போகுது. செம்பரி. ஆனா இந்த கொம்பு கடை என்ன ரேட் வரும்? 25,000. 25. அப்படியே பேசிடுறீங்களா? வாங்கிருக்கீங்களா இல்ல விற்பனைக்கா? விற்பனைக்கு தான். இந்த செம்பரி அது வந்து ஒரு 15,000. 15. பக்ரீத் முடிஞ்சிருச்சு. இன்னும் செம்பரி கடை விற்பனை ஓரளவு போயிட்டு இது கடையில வந்து ரேட் அப்படி சொல்றாங்க. கடையிலேயே ரேட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி. நீங்க எப்படி வியாபாரியா வளர்த்தி கொண்டாடுறீங்களா? நாங்க வந்து வியாபாரி தானா. வியாபாரி தான். எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? குன்னத்தூர் தானே வர்றோம். குன்னத்தூர் தான் வரீங்க. இப்போ பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு வேணா இந்த பெரிய பெரிய கடைகள் கிடைக்குமா? கிடைக்கும். வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் என்ன எத்தனை வச்சிருக்கீங்க? நீர்ன கடையை வாங்கிக்கலாம். அப்படியே நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? 30,000 35,000 கடை வாங்கிக்கலாம். செம்பரி கடை இல்ல நம்பர் தரீங்களா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? 95 97 56 23 65 65. எந்த ஏரியாமா? சங்ககிரி. சரி ஓகேம்மா. பார்த்தோம்னா நம்ம பண்ணையார் சிராஜி கொண்டாந்துருக்காரு. அவரு இருந்துட்டு போகுது.
சிறகு ஆடும் குட்டியுமா? ஆடு குட்டியோட வந்திருக்கு. என்ன ரேட்டுமா வருது இது? 20 ரூபா சொல்றாங்க. சிரோகி ஆடு குட்டியோட வந்திருக்கு, 20 ரூபா சொல்றாங்க. அது இது ஆடுதான், நல்லா ஹைட் வெயிட்டுமான ஆடு. 5 ரூபா ரேஞ்சா? செனையோட வருதுல? இளஞ்சனையாத்தான் இருக்கும். சரி சரி, ஆட்டுக்கார அவருதான். சரி, இந்த மாதிரி ஆடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி ஆடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? சிரோகி மட்டும்தான் பண்றீங்களா, வேற பிரீட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? வேற என்னென்ன பிரீடு பண்றீங்களா? நாட்டு விளையாடும் இருக்குது, ஜமுனாவும் இருக்குது, செம்பிளி ஆடும் இருக்கு. செம்பிளி ஆடு இருக்கு. தேவைப்படுறவங்க எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்றாங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. உங்க நம்பர் சொல்லிருங்க அப்படியே. 95 66 72 50 48. 48. எந்த ஊருங்க? மேட்டுக்கடை. மேட்டுக்கடை. இங்க எந்த திண்டல் மேட்டுக்கடை. திண்டல் மேட்டுக்கடை. ஆனா இங்க புளியம்பட்டிக்குள்ள ஒரு மேட்டுக்கடை இருக்குது, அதெல்லாம் ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் கேக்குறேன். திண்டல் மேட்டுக்கடை. திண்டல் மேட்டுக்கடை. சரி, ஓகே. கோயம்புத்தூர் ரோடு. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. சரி. அப்படியே செம்பரியிலேயே மயிலம்பாடு. ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா? நாட்டாடு மயிலம்பாடி குட்டி இல்லைங்களா? பாக்குறதுக்கு மயிலம்பாடி சைஸ்லயே இருக்கு. இல்ல நாட்டாடுங்க. இது எப்படி வளர்ப்புக்காக இல்ல அறுப்புக்காக? இந்த செம்பரி ரெண்டுக்குமே ஆகும். என்ன ரேட்னா வருது? விலை 10 ரூபா ரேட் வருதுங்க. 10 ரூபா ரேஞ்சு தான். பல்லுங்க என்னங்க? பல்லு வந்து வாய் சேர்ந்தது இருக்குது, இலசம் இருக்கு, ரெண்டும் இருக்கு, எல்லாமே கலந்துருக்கு. ஆவரேஜா 10 ரூபா ரேஞ்சு. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா, வியாபாரியா? இல்ல வியாபாரி. வியாபாரி தான். சரி, இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை உருப்படி கையில் இருக்குங்க? ஆடு 40 உருப்படி இருக்கு. 40 இருந்து 50 உருப்படி இருக்கு. சரி சரி, அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம். 94 43 87 27 81. எந்த ஏரியால இருந்து வரீங்க? சத்தியமங்கலம். இப்ப செம்பரி மட்டும் தான் பண்றீங்களா, வெள்ளாடு ரெண்டுமே? வெள்ளாடும் கிடைக்கும். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இப்படிக்கா உள்ள வந்தோம்னா வால் குறும்பை தானுங்க இது. வால் குறும்பை. ஆனா கொஞ்சம் நடந்துக்குண்ணா, வால் குறும்பை கொண்டாந்துருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா ஜம்மு இருக்கு. வால் குறும்பையில ஆடுங்களா? இல்ல ஆடுங்களா? என்ன ரேட்னா வருது? 2 ஆடு 20,000. கர்நாடகா பிரீடு வால் குறும்பை அதிகமா வராது நம்ம ஏரியாவுக்கு, இந்த தடவை வந்திருக்குது. 2 ஆடு தான் கொண்டாந்துருக்காங்க. உனக்கு சந்தைக்குள்ள இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்படியே உள்ள போய் பதிவு பார்த்துக்கலாம். சரி, ஓகேண்ணா. ஓனர் அவரு தானுங்களா? அப்படியே உள்ளாக்கா பண்ணோம்னா கருங்கடா 2 கடை கொம்போட வச்சிருக்காங்க. ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா? உங்களை பார்த்தோன்னே தாங்க அந்த பையன் எஸ்கேப் போய் ஓடிட்டு அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, விடுங்க. சரி சரி, வரோம். சரி, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வீடியோ எடுத்துக்கலாமா? இது என்ன கொடியாடு வாங்கியிருக்கீங்க? அப்ப நீங்க தான் பேசணும். ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? கோயம்புத்தூர். இப்ப வந்து கடாய் ஒண்ணு வாங்கிருக்கீங்க. காய் அடிச்ச கடாய் 4 உருப்படி. இதெல்லாம் வாங்களா? அங்க ஒண்ணு கட்டி இருக்கிறாங்க. மொத்தமா 4 உருப்படி. இது பத்தி சொல்லிருங்க. இது என்ன விலை வருதுங்க? இல்லைங்களா? இது 23. இந்த கருப்பு 23 ரூபாய்க்கு பரவாயில்ல. 5 ஆள் ஹைட் வெயிட்டமான கடை 25,000. நல்லா ஜம்முன் இருக்கு. அது போக ஒண்ணுன்னு அங்கெல்லாம் கட்டி இருக்கீங்க. சரி, வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலையெல்லாம் எப்படி பரவாயில்லையா? கோயிலுக்குங்களா? கோயில் கடை. அப்போ வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலை எப்படி போகுதுங்க? அனுசரிச்சு தராங்களா? என்ன விலை சொன்னாங்க? இது என்ன விலைக்கு முடிச்சீங்க? 25க்கு வாங்கிருக்கீங்க. எந்த கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா? இருவூர் மாசாணியம்மன் கோயிலுக்கு. சரி, ஓகே, கொண்டு போய் சிறப்பா பண்டிகை கொண்டாடுங்க. ரொம்ப நன்றி. உள்ள வந்தோம்னா எட்டிங்ல போடுறதாமா? எட்டிங்ல போட சொன்னே எழுப்பி விட்டாங்க சிம்மாசனத்துல இருந்து. ஏண்டா உங்களுக்கு தான் வேற வேலை இல்லை, எங்களுக்கு எல்லாம் அப்படிங்களா?
இருங்க, ஏமாந்தவங்க யாருமே சிக்க மாட்டேங்கிறாங்க. சிக்கனா நாங்களே சிக்க வச்சு ஏமாத்திடுவோம். இங்க பாரு டேய். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு நான் ஒண்ணுமே கொண்டு வரல, வாங்கி இப்ப வித்துட்டு இருக்கிறேன். அவ்வளவு வாங்கி வித்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருங்க? இது எல்லாம் 8,000 வருது. 8,500 ரேஞ்சுக்கு வருது. வாங்கி கொடுப்பீங்க வந்தா? வாங்கி. சரி சரி. இது போக இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் சந்தை எப்படி போகுதுங்க? சந்தை நிலவரம் இன்னைக்கு சுமார் தான். சுமார் தான். சரி ஓகேங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க, தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம். 948 26 22 45 453 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாவே வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க ஐயா. அப்படியே உள்ள பார்த்தோம்னா செவல சுந்தரி எல்லாம் குரம்பை மிக்சிங்கில் இருக்கு. யாருன்னு தெரியல. இப்படியே பார்த்தோம்னா இதுல பொடியாடுகள் நிறைய வந்துருக்கு. பல்கெல்லாம் இந்த ஆடு இல்ல. எடுத்து போடுங்க. ஆடுகள்லாம் பெருசா சைஸ் எல்லாம் பெருசு சைஸ் இல்ல, எல்லாமே நார்மல் சைஸ் தான். பெரிய ஆடுகள் எல்லாமே விற்பனை கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே நம்ம அந்தல போயிடலாம். அருமையான கன்னி கடா, யாருன்னு தெரியல, வாங்கி கட்டிட்டாங்க. நல்ல ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருப்பாங்களாட்டு. என சேர்த்துருக்கு. ஆடு உடஞ்ச மாதிரி இருக்கு. அப்படிங்க உள்ள வேணும்னா எடப்பாடி குரூப் தான் கவர் பண்ணணும். பெரிய பெரிய கருங்கடாய்கள் கொண்டாடுறாங்க. உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படியே டீடைல் சொல்றீங்களா இல்ல அங்க வர்றதா? ஓனரே கேக்குறதா? ஓனர் பிஸியா பணம் எண்ணிட்டு இருக்காரு. புரியுங்க. அண்ணா வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு இந்த நிலவரம் எல்லாம் எப்படி போகுதுங்க? நீங்க ரொம்ப சும்மாருங்க. சுமார் எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? எத்தனை கையில் இருக்கு? 50 கொண்டாந்துங்க. இன்னும் 40 ஆடு அப்படியே இருக்குதுங்க. 40 ஆடு அப்படியே இருக்கு. எல்லாமே இன்னைக்கு தேக்கம் ஆயிருச்சு. நேத்து அமாவாசை, ஸ்கூல் ஓபன் வேற, எல்லாமே போயிட்டு இருக்கு. சரி, இந்த பெரிய கடை எல்லாம் என்ன விலை வருங்க? எல்லாம் 23 ரூபாய் சொல்லுதுங்க. 23 ரேஞ்சு. 18 ரூபா வந்தா கொடுத்துடலாம். இந்த வாரம் நிலவரம். இந்த வாரம் நிலவரம். சரிங்க. இந்த மாதிரி சைஸ் ஆடலாம் அது 11 ரூபாய் சொல்லுதுங்க. 8,000 வந்தா கொடுத்துடலாம். 8,500 வந்தா கொடுத்துடலாம். சரி ஓகே. இன்னைக்கு வந்து ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்குன்னு இருக்கீங்க. ஆமா ஆமாங்க, ரொம்ப மந்தங்க. சரி 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 ஓகே. பெரிய சைஸ் கடை எதுவுமே இல்ல, ஓரளவுக்கு நார்மல் தான். கொடுத்தாச்சு. அது ஒண்ணு இருக்கு அங்க நிக்கிறதா? மோகவர் ஓட்டு வச்சிருக்காங்க அதான். ஆமா ஆமாங்க. சரி ஓகே, அதே அப்படியே பாத்திரலாம். இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ற நம்பர் சொல்லிருங்க. 63 82 69 70 16. எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? நாங்க இந்த லைன் இந்த ஒரு சந்தை தாங்க. அப்புறம் அந்தாண்ட மேச்சேரி, தருமபுரி, எல்லா ஏரியாவும் போறோங்க. எல்லா ஏரியாவும் போறீங்க. சரி ஓகே. நான் ரொம்ப நீங்க எல்லா ஏரியாவுக்கு போறீங்க. அப்படியே இந்தல பார்த்தோம்னா பெரிய தரத்தில் இருக்கிற கடா வீடு எடுத்துடலாமா? ஏன் முகக்கவர் ஓட்டு வச்சிருக்கிறீங்க? என்ன காரணம் முகக்கவர் போடுறதுக்கு? அடக்கமுள்ளதான் அந்த பையனை மாரி. அந்த பையனை அது பையனா? அங்கேயும் சேட்டதான். இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய கடைகள் வந்திருக்கு. ஆனா விற்பனை மந்தமா போதா? விற்பனை எல்லாம் கம்மி தான். விற்பனை ரொம்ப கம்மி தான். இது என்ன ரேட் வருதுங்க இந்த கடை? இது 27 ரூபாய் சொன்னா 22 ரூபாய் கேக்குறாங்க. 22 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. போன வாரம் இதே கடை 27,000 தீச்சு. இந்த வாரம் 22,000 தான் கேக்குறாங்க. 22க்கு தான் போறாங்க. அதே வாங்குறதுக்கு ஆள் இல்ல. அதே வாங்குறதுக்கு ஆள் இல்ல. அதே பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு அந்த கடாய். அது 23 ரூபாய் சொன்னா 18 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 18க்கு தான் போறாங்க. இது என்ன கொடியாடா? கொடியாடு கிராஸா? கிராஸ். கொடியாடு கிராஸ். சேலம் கருப்பு கொடியாடு கிராஸ். இந்த கடாய் அது 21 ரூபாய் சொன்னேன் 16 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 16க்கு தான் போதுறாங்க. எல்லாம் அவ்வளவுதான் மோதுறாங்க. சரி, இந்த மாதிரி கடாய்கள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98 43 96 44 15. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாவே போதும். சரி ஓகேம்மா. ஓகே. அப்படியே ஐயாவை கேட்டுருவோம். ஐயா வணக்கம். இன்னைக்கு எப்படிங்க ஐயா போகுது விற்பனை? பாத்து அங்கங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. புடிச்சவங்களுக்கு தான் ஆடா? புடிச்சவங்களுக்கு ஆடா? கொண்டாந்தியலுக்கு தான் ஆடு. கொண்டாந்தவங்களுக்கு ஆடு இருக்குது.
சரி சரி சரி. இது என்ன ரேட் வருதுங்க இந்த கடாய்? இது ரெண்டு 40 ரூபா வரும். 40 ரூபா. ரெண்டும் சேர்ந்து 25 ரூபாய் கொடுக்குறீங்களா? ஓ, இதை பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? கொடுத்துடலாம். சரி சரி. 40 ரூபா சொல்றீங்க, என்ன ரேட்டு மட்டும் போதுறாங்கய்யா? கேக்குறாங்க 1000 ரூபா கம்மியா. 1000 ரூபா கம்மியா கேக்குறாங்க. ஆனா வாங்க 43 ரூபா சொன்னேன். சரி சரி சரி. இந்த மாதிரி பெரிய பெரிய கருப்பு கடை வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாங்களா? சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி சரி. ஓகேங்கய்யா. சரி. விற்பனை ரொம்ப மந்தமா போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய தரத்துல கிடாய்கள் இருந்தால் நம்ம குணத்தூர் சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். அப்படியே உனி இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாது. வளர்ப்பாடு இடத்துக்கு போயிடுவோம். இங்கே பாருங்க, அச்சில் பார்த்த மாதிரி 2 பசங்க ஒரே மாதிரி டிங் ஷாட் இருக்குது. இது வீடியோ எடுத்துக்கலாமா? வேண்டாம், 2 ஒரே இதில் போடுவீங்களா? சரி சரி. வேண்டாவே வேண்டாம். யாருங்க உங்களை யாரு எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க? அவருதான். சரி, அப்படியே பேசிருங்க. சரி. வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போகுது? சுமாராத்தான் போகுது. எத்தனை உருப்படி வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரு 10 ரூபாய். 10 உருப்படி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்? இது 7.5 விலை சொல்றாரு. ரெண்டும் சேர்ந்தா ஒவ்வொன்னா? ரெண்டும் சேர்ந்து 7,500 சொல்றாரு. நம்புற மாதிரியே இல்லையே. பால் குட்டியா 3000 விக்குது. இது மேய்ச்சலுக்கு வந்து 3 மாச குட்டி இருக்குங்களா? 3 மாச குட்டியே 7 ரூபா தானே ஒவ்வொன்னு? ரெண்டும் சேர்ந்து 3 மாச குட்டியே 7 ரூபா கேக்குறாங்க. சரி சரி சரி. ஓகே. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பாங்க? 7,300 கொடுக்கலாம் ஃபைனல். இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நீங்க சந்தையில ஆடு வாங்கி தர்றீங்க, அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 96 77 36 61 56 56. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா போதும். சரி, ஓகே. அப்படியே பார்த்தோம்னா, அண்ணா வணக்கம். இது என்ன மேய்ச்சல் தரமா? என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்னா? 8,500 ஒரு குட்டி. கடாய்ங்களா? ரெண்டுமே கடா. 8,500 சொல்றீங்க. அந்த ஆடு அது அவங்களா? அப்ப அது வேண்டாம். இது என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? 14 கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? அப்படியே நம்பர் சொல்ல முடியுமா? 1728. சரி, ஓகே. அப்படியே இந்த வளர்ப்பாடுகள் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். வளர்ப்பு ஆடுகளே பெருசா இல்லையே. கருப்பு ஆடு 2 குட்டியோட வச்சிருக்காங்க. அந்த சைடு சரி எடுக்கல. அந்தல போறோம். அண்ணா வணக்கம். 2 குட்டி தான் இருக்க மாட்டிருக்கு. 2 குட்டி ஒரு ஆடு. 2 குட்டியோட ஆடு வச்சிருக்காங்க. ஆடு 4 பல்லு ஆடு. என்ன ரேட்னா வருது ஆடு குட்டியுமே? 26 ரூபா சொன்னேன். 26. ஏன் ரேட் ஏறிடுச்சு? உங்களோட ரேட் கம்மியா இருக்குமே எப்பவுமே. சரி, 26 சொல்றாங்க. எத்தனை கடா எத்தனை பறவை? ஒரு கடா குட்டி ஒரு மூட்டு குட்டி. சரி, அப்படியே இந்த ஆடு? இந்த ஆடு 23 ரூபா சொல்லி சனையாடு. நல்ல மோளை ஆடு, ஹைட் வெயிட்டான ஆடு. என்ன ரகத்துல சேர்றது? வெள்ளாட்டுல இல்ல? வெள்ளாடு தான். நல்ல ஆடு, நாட்டாடு. வெள்ளாடுலயே நல்ல ஆடு, நாட்டாடு அதுவுமே. சரி, ஓகே. இதுக்கு என்ன மடிக்கால எல்லாம் நிறைய இருக்கு மாட்டிருக்கு? அதுக்கு ஆம்பு ஒட்டுக்காம்பு இருக்கு. ஒட்டுக்காம்பு 3 காம்பு இருக்குங்களா? 4 காம்பு. 4 காம்பு இருக்கு. மாடு மாதிரியே பால் அதிகமா கொடுக்குமா? கறந்தா தான் தெரியும் அப்படிங்கிறீங்களா? ஆடு மடிக்கு மேல வத்தான வருது. சரி சரி. இது என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க? என்ன கேக்கல 20 ரூபாய்க்கு கேக்குறாங்க, 19 கேக்குறாங்க. நாங்க விலை 25 ரூபா சொல்றோம். 25 சொல்றீங்க? 23. சரி, எப்படி இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் சொல்லிருங்க. 90 95 27 40 45ங்க. பெருந்தரைங்க, திருவாங்கனமலை, சின்னிச்சாமி. சரி, ஓகேண்ணா. அப்படியே பார்த்தோம்னா உள்ள ஆடுகள் நிறைய விலைகிட்ட இருக்கு. இதுல பாருங்க, இந்த ஆடு பாக்குற நல்ல சைஸ் ஆடு தான். செனை ஆடு. மடி பார்த்தோம்னா மடி நல்லா ஜம்முன அட்டகாசமா இருக்குது. வாங்கி கட்டியிருப்பாங்களா? கூப்பிடுது. நல்லா பல்லு சேர்ந்த ஆடாட்டு இருக்கு. அப்படியே போனோம்னா
அவ்வளோதான். இன்னைக்கு ஓரளவுக்கு ஆடு வார்த்தை பார்த்துட்டோம், விற்பனை ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். ஞானவரம் தான் குழுன்னு போகுது. அப்படியே இந்த மாதிரி ஆடு இருந்தால் நம்ம குணத்தூர் சந்தைக்கு இருந்தால் வாங்கிக்கலாம்ன்றது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.